ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு குயவன் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட 4-5 கழுதைகள் இருந்தது. அவனுடைய தினப்படி வழக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஷெட்யூல் அந்த கழுதைங்களை எல்லாம் மேய்ச்சி எடுத்துக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வேணுங்கிற அந்த மண்ணை தயார் பண்ணி திரும்ப அந்த கழுதைங்க கிட்ட அதெல்லாம் சுமக்க வச்சு அந்த கழுதைங்களை ஓட்டிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வருவான். வந்ததுக்கு அப்புறமா அந்த மண்ணை அவன் பதப்படுத்தி எப்படி பானைகள் மண்பாண்டங்கள் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவான். இதுதான் அவனுடைய வழக்கம். இப்போது அந்த கழுதைகளெல்லாம் அவன் தினமும் ஓட்டிக்கிட்டு போகிற சமயத்தில் என்ன செய்வான்னா, மண்ணெல்லாம் சேகரித்து அந்த கழுதைங்க மேலே ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவன் ஒரு மரத்தடியில் இளைப்பாருவான். அப்படி ஒரு நாள் இந்த கழுதைங்களெல்லாம் அவன் ஓட்டிக்கிட்டு போகும்போது எல்லா கழுதைங்க மேலேயும் மண்ணை சுமத்திட்டு கயிறில் கட்டி ஒரு மரத்தில் கட்டி வைப்பான். அப்படி கட்டும்போது ஒரு கழுதைக்கு கட்டுறதுக்கு மட்டும் கயிறு இல்லை இவங்கிட்ட. சரி, இந்த ஒரு கழுதை தானே, இதை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை பக்கத்தில் மேய விட்டுக்கிட்டு இவன் அந்த மரத்தடியில் படுத்து தூங்க முயற்சி பண்ணான். ஆனால் அந்த கழுதை ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்தது. இவனை தூங்கவே விடலை. இவனால் நிம்மதியாக தூங்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு இவன் தலையை சொரிஞ்சிட்ருக்கிற சமயம் அந்த பக்கம் ஒரு வழிபோக்கன் வந்தான். அந்த கிராமத்து இளைஞன். அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போவும் இந்த கழுதையை கட்டுவீங்கல்ல, அதே மாதிரி கட்டுறா மாதிரி நீங்கள் சும்மா ப்ரிட்டன் பண்ணுங்க, நடிங்க போதும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லிட்டு போயிடுறான். கயிறு இல்லாமல் கட்டினா சரியாயிடுமா? சரி பார்ப்போம் அப்படின்னுட்டு இந்த குயவனும் அந்த கழுதையை அதே மரத்தில் கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டா மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு விட்டுட்டான். இப்போ பிரச்சனையே இல்லாமல் அவனும் படுத்து தூங்கிட்டான். அப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அந்த களைப்பெல்லாம் மாறினதுக்கு அப்புறமா அந்த கயிறெல்லாம் அவுத்துக்கிட்டு அந்த கழுதைங்களை அவன் திருப்பி ஓட்டிக்கிட்டு வரத்துக்காக கயிறுகளெல்லாம் அவுத்தான். எல்லா கழுதையும் கயிறு அவுத்துட்டான், ஓட்டிக்கிட்டு வரத்துக்கு ரெடி. ஆனால் அந்த ஒரு கழுதை மட்டும் வரவே இல்லை, அசையவே இல்லை மரத்தை விட்டு. என்னடா இது அப்படின்னு அவன் குழப்பத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு புரிஞ்சுது, ஓ நாம் கயிற்றில் கட்டுன மாதிரி பாவனை பண்ணோம், திரும்பவும் அவுக்கிற மாதிரி பாவனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிற்றை அவுக்கிற மாதிரி பாவனை பண்ணான். உடனே அந்த கழுதை இடத்த விட்டு அசைஞ்சு நகுந்து வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அடித்து பார்த்தான், புல்லை கொடுத்து அதை தன் பக்கமாக இழுத்து பார்த்தான். எதுக்கும் அந்த கழுதை மசைஞ்சு கொடுக்கவே கிடையாது. ஆக மொத்தம் அவன் பாவனை பண்ணி அந்த கழுதையை வெளியில் கொண்டு வந்தான். ஏன்னா அந்த கழுதைக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, ஒரு பழக்கம். என்ன பழக்கம்னா, அவன் கட்டி போட்டிருப்பான், அந்த கயிற்று கட்டை அவன் அவுத்து விட்டாதான் அது நகரும். இப்படி ஒரு பாவனையில் அந்த கழுதை பழகி இருந்தது. ஹேபிட்ஸ் நமக்கும் அதே மாதிரி தான். நம்மளுடைய ஹேபிட்ஸ் தான் நமக்கு கேரக்டர் பில்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹோல்சம் பர்சனாலிட்டி நல்லபடியாக இருக்கணும்னு நாம் விரும்பினோன்னா, நல்லபடியானா மற்றவங்க நம்மளை பாராட்டி பேசணும், மற்றவங்கள நம்மளை உயர்வாக நினைக்கணும்னு நாம் நினச்சோன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் நல்லதாக இருக்கணும். எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம், மரியாதையும் நல்ல மதிப்பையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அது ரெண்டும் நமக்கு வரணும், சொல்லாமையே காசு வாங்காமையே கொடுக்காமையே. அப்படின்னா நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும். நல்ல ஹேபிட்ஸுக்கு என்ன செய்யணும்? அதுதான் அடித்தளம். ஒரு நல்ல கேரக்டருக்கு ஹேபிட்ஸ் தான் அடித்தளம். நல்ல கேரக்டர் அமைஞ்சிட்டா நம்மளுடைய ஹோல்சம் பர்சனாலிட்டி தானாக மற்றவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு தானாக தோணும். அதனால நல்ல ஹேபிட்ஸை நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட உருவாக்குங்க. நீங்களும் அதுக்கு ரோல் மாடலாக இருங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.